One by one. Now walk where? One by one. So here take line. One line. மைத்ரா நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று 5வது நாளாக தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் அவர்கள் ஊர்வலமாக செல்வதற்கு முயலக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதானி விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சியின் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று அனுமதி கோரி அவர்கள் தொடர் முழக்கம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து 5வது நாளாக இன்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள், இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் அவர்கள் ஊர்வலமாக செல்வதை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதானி முறைகேடு விவகாரத்தில் உடனடியாக நாடாளுமன்ற விவாதம் நடத்த வேண்டும் என்றும் அது குறித்து அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ பதில் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் எதிர்க்கட்சி நாடாளுமன்றத்தில் மக்களவை, மாநிலங்களவை ஆகிய 2 அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து வெளிநடப்பு மற்றும் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இருதரப்பிலும் அந்த அவை நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஈடுபட்டு வருகிறது. குளிர்கால கூட்டத்தொடரில் 5வது நாளாக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று ஊர்வலமாக இதற்கு நேற்று முன்தினமும் அந்த முன் வாயிலில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இன்று நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி அவர்கள் ஊர்வலமாக முழக்கங்களை எழுப்பியவாறு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்க்க முடிகிறது. அதானியும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஒன்றுதான் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அந்த கட்சியின் எம்பிக்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பியவாறு இந்த ஆர்ப்பாட்டம் மற்றும் ஊர்வலத்தில் கண்டன பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி நடைபெற்று வரக்கூடிய இந்த எம்பிக்களின் பேரணியால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காட்சியளிக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி எம்பிக்கள் ஊர்வலமாக, பேரணியாக அதானி விவகாரம் தொடர்பாக செல்வது நாடாளுமன்ற வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பவித்ரா, அதானி விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணனிடம் கேட்டோம். मैम आपको लगता है जेपीसी बंद करो अडानी नहीं चलेगी